ஓம் சாந்தி. 1/3/2023 ஷூபாபருடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாக்தாதா மதுபன். கேள்வி பதில். இன்ற முறையினுடைய கேள்வி பதில் என்ன அப்படின்னா, முதல் கேள்வி, எது முழு உலகத்தின் சவாலாக இருக்கிறது? மனிதர்கள் எந்த நிலையிலும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க முடியாது. இது முழு உலகத்தின் சவாலாக இருக்கிறது. மனிதர்கள் எந்த ஒரு நிலையிலும் தூய்மையற்றவர்களை, அதாவது பத்திதர்களை பாவனமாக்க முடியாது. இது முழு உலகத்தின் சவாலாக இருக்கிறது. இரண்டாவது கேள்வி, மனிதர்கள் எதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் வேறு எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. சிருஷ்டி சக்கரம். சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது? சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளாமல் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. மூன்றாவது கேள்வி, எதனால் பகவானின் மகிமை மறைந்துவிட்டது? எதனால் பகவானின் மகிமை மறைந்துவிட்டது? கீதை குறை உள்ளதாக ஆன காரணத்தினால், கீதையை குறை உள்ளதான காரணத்தினால் பகவானின் மகிமை மறைந்துவிட்டது. நாலாவது கேள்வி, எதை தன்னை பர்ஃபெக்ட் ஆக்கி கொள்வதாகும்? எதை தன்னை பர்ஃபெக்ட் ஆக்கி கொள்வதாகும்? சத்தமா சொல்லுங்க. பாபா சொல்றார் கேளுங்க. எனக்குள் எந்த விகாரமும் இல்லைதானே? எனக்குள் பர்ஃபெக்டா மாறுவதற்கு நம்ம என்னென்ன கேட்கணும்ட்டார் பாபா? எனக்குள் எந்த விகாரமும் இல்லைதானே என்று பார்க்க வேண்டும். ஏதாவது விகாரம் இருந்தது என்றால் ஃபெயிலாகி விடுவீர்கள். ஏதாவது விகாரம் இருந்தது என்றால் ஃபெயிலாகி விடுவீர்கள். இப்படி தனக்குத்தானே உரையாடல் செய்ய வேண்டி இருக்கிறது. இப்படி தனக்குத்தானே உரையாடல் செய்ய வேண்டி இருக்கிறது. இதுதான் ஞான சிந்தனை கடலை கடைந்து தன்னை பர்ஃபெக்ட் ஆக்கி கொள்வதாகும். அஞ்சாவது கேள்வி, யார் சால்வேஷன் ஆர்மி? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மூழ்கிவிட்ட படகை மீட்டெடுத்து யார் அக்கறை சேர்க்கிறாரோ அவர்கள்தான் சால்வேஷன் ஆர்மி, அதாவது மீட்பு படையினர். அவர்கள் துக்கத்தில் இருப்பவர்களை சுகமானவர்களாக ஆக்குகிறார்கள். ஆறாவது கேள்வி, வார்த்தைகளை சேமிப்பதற்கான சாதனம் என்ன? வார்த்தைகளை சேமிப்பதற்கான சாதனம் குறைவாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள், சுய மரியாதையுடன் பேசுங்கள் என்பதாகும். Fill in the blanks. ஃபர்ஸ்ட், ஞானம் என்பது டேஷ். ஞானம் என்பது சமஜ் அல்லது புரிதல். இரண்டாவது, மனிதர்களுக்கு டேஷ் கொடுப்பது என்பது பாபாவின் வேலை. மனிதர்களுக்கு சுகம் சாந்தி கொடுப்பது என்பது பாபாவின் வேலை. மூன்றாவது, டேஷ் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். மனநிலை மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். அவஸ்தா சொன்னார் இல்லையா பாபா, மனநிலை மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். நாலாவது, எது டேஷ் இருந்ததோ அது இப்போது டேஷ் இருக்கிறது.
எது கடந்த காலமாக இருந்ததோ அது இப்பொழுது நிகழ்காலமாக இருக்கிறது. 5வது, சர்வ சக்திவானின் டேஷ் ஊஞ்சல் இருந்தது என்றால் அதை போன்ற அதிர்ஷ்டம் வேறு என்ன இருக்க முடியும்? சர்வ சக்திவானின் துணை மற்றும் குஷியின் ஊஞ்சல் இருந்தது என்றால் அதை போன்ற அதிர்ஷ்டம் வேற என்ன இருக்க முடியும்? 6வது, அனைவர் மீதும் டேஷ் மற்றும் டேஷ் வைப்பவர்கள்தான் டேஷ் ஆவார்கள். 3 டேஷ். அனைவர் மீதும் தயாபாவனை, அனைவர் மீதும் தயை பாவனை மற்றும் கிருபையின் பார்வை வைப்பவர்கள்தான் மகான் ஆத்மா ஆவார்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.